1965 இந்தியன் கவர்மெண்ட் காமிச்சிச்சு லாகூர் வரைக்கும் எங்களால் போக முடியும். லாகூர் மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் 2025 பாகிஸ்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ரோட் டு கராச்சி கோஸ் த்ரூ க்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர் க்ரீக் வழியாக தான் கராச்சிக்கான பாதை, எங்களுடைய பாதையே 2025 கராச்சிக்கான பாதையே க்ரீக்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ திரு ராஜ்நாத் சிங் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை பாகிஸ்தானில் கிளப்பி இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் கியர் அப் ஃபார் சம்திங் அப்படின்ட்டு டிஃபென்ஸ் சர்க்கிள்ஸ்லையும் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய சர்ச்சைக்குரிய நகர்வுகள் சர்க்ரிக் பகுதியில் நடக்கிறது. அவர்களுடைய அந்த நகர்வுகள் தான் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. நம்ம எல்லாரும் காஷ்மீர் பக்கத்தில் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கும் போது, பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்க கொண்டிருக்கும் போது, ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் சைடாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான், பஞ்சாப் கீழே இருக்கக்கூடிய இடங்கள், அதுலேயும் ஒரு சர்ச்சையான பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். ஏதோ சம் மிஸ் அட்வென்ச்சர் இஸ் பீன் பிளான்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. பிளான்டா இல்லை பிளான்டா, யார் செய்கிறார், யார் தூண்டுகிறார் அப்படின்னு பல கேள்விகள் இதனுள் எழுந்திருக்கிறது. இதற்கு செய்வது பாகிஸ்தான், தூண்டுவது யார் அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. சீனான்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அமெரிக்காவோ இல்லை நேட்டோ கண்ட்ரிஸோ இந்தியாவை அந்த பக்கம் இந்த பக்கம் திசை திருப்ப, இந்தியாவை தனிமைப்படுத்த, இந்தியாவை மீண்டும் தங்கள் பசம் ஒரு சரணடைய வைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் செய்யறாங்களோ, அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இந்தியாவை எப்படியாவதுக்குள்ள தள்ளணும் அப்படின்னு செய்யறாங்களோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிஃபென்ஸ் டாக்டரின்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்திற்கும் அடிநாதமாக ஒரு அச்சாரமிடும் வகையில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்.